சிலப்பதிகாரத்துல நம்முடைய மூதாதை இளங்கோடிகள் மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி என்று பாட்டூர். மருங்கு வண்டு சிறந்து, இரு கரையில இருக்க மரங்கள்ல வண்டு பாட்டு இசைத்துக்கிட்டு இருக்கு. ஆர்ப்ப மணிப்பு ஆடை, அந்த பூக்கள், மரங்கள் இருக்க பூக்கள்லாம் அந்த தண்ணி மேல அந்த ஆடை அது நீர் மேல கொட்டதுனால அது பூவால செய்த ஆடையை போர்த்தின மாதிரி இருக்குது. கருங்கையில் கண் விழித்து, அந்த கெண்டை மீன்கள் எல்லாம் துள்ளி துள்ளி குதிக்கிறத பார்க்கும்போது அந்த நதி அது நதி கண் விழிக்கிற மாதிரி இருக்குது, உன்னுடைய கண் மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கண் விழித்து ஒளி நடந்தாய் வாழி காவேரி என்று பாடுறான். அப்ப அவர் பாடி வரும்போது அந்த கருங்கைகளுக்கு உன்னுடைய கண்களா, இந்த துள்ளி துள்ளி விளையாடுகிற கெண்டை மீன்கள் உன்னுடைய கண்களான்னு அந்த காவிரியை பார்த்து கேட்கிறாரு இளங்கோடி. அப்ப இடுப்பை வளைத்து நெளித்து அப்படியே அசைந்து அப்படி நடை போட்டு வருகிற காவிரியே வா என்று வரவேற்கிறார். இதுல எங்க அப்பா போய் சேர்றாப்ல நம்மாழ்வார் எப்படி சேர்றாரு? எல்லா ஆறுகளும் காவிரி போல இடுப்பை வளைத்து நெளித்து நடை போட்டு வரும். அதுக்கு நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? மருங்கு வண்டு சிறந்து, இரு கரையிலும் இருக்கிற மரங்களில் இருக்கிற வண்டுகள் இசைத்தது, ரீங்காரமிட்டது, பாடியதுங்கிறாளா. அப்படி வரணும்னா என்ன செய்யணும்? நீ ஒண்ணு செய்யணும். கரை நெடுக மரம் நடுக. புரியுது நினைக்கிறவனுக்கு. எல்லா நதிகளும் போகும்டா, அப்படி நடை போட்டு போக. அதுக்கு என்ன பண்ணும்? கரை நெடுக மரம் நடுக. ஒரு எளிய உதாரணம், என் உடன் பிறந்தார்களே, என் பெற்றோர்களே, வெயில் அடித்தால் நீங்க என்ன செய்றீங்க? கொடை பிடிக்கிறீங்க. இப்ப பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது, என்ன செய்யணும்? கொடை பிடிக்கணும். என்ன கொடை? பச்சை கொடை, மரக்கொடை. வேற வழியே கிடையாது. அதை வளர்ப்பதை தவிர ஒண்ணும் கிடையாது. நீ என்ன செஞ்சிருவா சீமான்? 5 ஆண்டு கால ஆட்சி, 5 ஆண்டு கால ஆட்சி. இதுல போட்டு காரணம் பாத்தீங்களா? 2016 நான் கொடுத்த வரைவு 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், மக்கள் இயக்கம் போல மாற்றி மரம் வளர்க்கிறதை கொண்டு வருவேன். ஒவ்வொரு மகன் பூமியில் பிறந்தால் முதலில் அவனுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்பு அவனுக்காக பூமியில ஒரு மரம் வைக்கணும். அவனுக்கு என்ன பேரோ அந்த பேரை அந்த மரத்துக்கு வைக்கணும். அப்படிதான் இங்க வச்சோம். யாருக்கு? இது நம்மாழ்வார் மரம், இது அப்துல் கலாம் மரம், இது விவேக் மரம், இது வங்காரி மாத்தாய் மரம் என்று வச்சிருக்கோம்ல, பார்ப்பீங்க. ஏன்னா வளரும் போது இந்த மரத்துக்கு ஒரு பேர் இருக்குன்னா, நாளைக்கு நான் வச்ச போது வந்தேன்னா இது என் தம்பி வெற்றி துரைச்சாமி. நம்ப முடியல. நீ சிவகங்கை சீமைன்னு ஒரு படம் நம்ம ஐயா கவியரசு கண்ணாசன் எடுத்தது. நீ போய் பாரு. நம்ம பாட்டங்க மருதுவாண்டியரை பற்றிய வரலாறு அது. அதுல மருதம் மரம், 2 மரத்தை வெட்ட வருவார்கள் மன்னர்கள், தேர் செய்யறது. வெட்ட வரும்போது அப்பாவும் மகனும், வயதான ஒரு பெரியவரும் மகளும் வெட்ட விடாம அழுவாங்க. இவ்வளவுக்கு மன்னர் மேல அவர் ரொம்ப பற்று உள்ளவர். மன்னருக்கு அவர் நன்மை தெரியும். உயிரே போனாலும் சரி நாங்க வெட்ட விட மாட்டோம், மரத்தோடு சேர்ந்து எங்களையும் வெட்டுங்கன்னு கட்டி பிடிச்சு அழுவாங்க. பெரியவரை, இது நல்லா இல்லையே, எதுக்கு இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க? வெட்ட மாட்டோம், வெட்ட விட மாட்டோம் அப்படின்னு. ஆனா வந்திருக்கிறவர்கள் மாறு இடத்துல வந்திருக்கிறதுனால மன்னர்கள்னு இவங்க 2 பேருக்கும் தெரியல. அப்பாவுக்கும் மகளுக்கும் ரொம்ப நேரம் தர்க்கம் பண்ண பிறகு, ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு. இல்ல, இது எங்க மன்னர்கள், அது பெரிய மருது, இது சின்ன மருது, அதனால நாங்க வெட்ட மாட்டோம்னு 2 பேரும் நிக்கிறாங்க. என்னடா நம்ம நாட்டு மக்கள் இவ்வளவு பற்று வச்சிருக்காங்கடா நம்ம மேல. இந்த மரத்துல பெரிய விட்டுருங்க, அப்படியே கலட்டி இது பண்ணி நீங்க வாங்க, நீங்க இங்க இருக்க வேண்டியதில்லை, எங்களோட அரண்மனைக்கு வாங்கன்னு கூட்டி போறது இருக்கு, காட்சியில இருக்கு, நீங்க பார்க்கலாம். அப்போ பெயர் வைக்கணும். அவன் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஒரு மரம். எங்க அப்பா சொல்றாங்க பாருங்க, 7 கோடி பேர் இருக்கான், 6 கோடி பேர்னு வச்சுக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு மரம் நடந்தால் 10 வருஷத்துல எத்தனை கோடி மரம் நட்டுக்கலாம்ங்கிறத சொல்றாரு பத்தியலா. அப்படி அப்ப என்ன திட்டம்? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். நீ எழுதி வை பிரபாகரன் மகன், நான் சொல்றேன். 10 ஆண்டுகளை இந்த பூமி பந்தை, என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் நான் போத்திடுவேன். நீ சாலையில பயணித்து போனால் ஒண்ணு மேய்ச்சல் நிலம்,
இன்னொன்னு நீர்த்தேக்கம், இல்ல காடுகள், இல்ல வேளாண் பண்ணைகள். இதான் நீ பார்ப்ப. இப்படி திரும்பினா ஆடு மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும், இப்படி திரும்பினா காடா இருக்கும், இப்படி திரும்பினா வேளாண் பண்ணை நிலமா இருக்கும், அப்படி திரும்பினா நீர் தேக்கமா இருக்கும். டேய், இத நான் சாதிக்கல, நான் பிரபாகரன் மகன் இல்லடா, நீ எழுதிட்டுக்கடா. தம்பி, நான் உதட்டில இருந்து இதை சொல்லல, உள்ளத்திலிருந்து சொல்றேன், இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எடுத்து சொல்றேன். புரியுதா? யாரும் எழுதி கொடுத்து வந்து நான் பேசல தம்பி, நானாதான் பேசுறேன். புரியுதா? ஆண்டன் சொக்கே வந்த ரஷ்ய எழுத்தாளன் சொல்றான், இது இந்த தோல்வியுற்ற சமூகம், தோற்று போன சமூகம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, எவனாவது ஒரு நல்ல சிந்தனையோடு ஒருத்தன் வந்தான்டா, அவனுக்கு எதிராக 1000 முட்டாளை இறக்கி விடுவான்டாங்கிறான். சொல்றான், ஏன் உண்மையிலே சொல்லியிருக்கான்பா. இதை வாய்க்கு வராத பேரத்து வராரு ஆண்டன் சொக்கே உண்மையிலே சொல்லியிருக்காப்ல. அதனால அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அது வீழ்ச்சி விட்டுற சமூகம்னு. நம்ம இப்ப பேசிட்டு போக, நான் ஒரு ஆள் தான் பேசுறேன், 1000 பேர் பேசுவான். ஏன்னா அங்க கடையை வாடகைக்கு விடுறவன், வீடை வாடகைக்கு விடுறவன் அவன்லாம் கிடையாது. இப்ப வாயை வாடகைக்கு விடுறவன் அதிகமா வந்துட்டான். இதுல என்னன்னா, எங்காலும் ஒருத்தர் வர்றான், யாருன்னு திரும்ப, இந்த உலகம் இனியவை, இந்த உலகம் இனியவை, வானத்து சுடர்கள் எல்லாம் இனியன. நல்லாதான் இருக்கு சொல்லும் போது, வானத்து சுடர்கள் எல்லாம் இனியன. அப்புறம் என்ன சொல்றல, மழை இனிது, மலை இனிது, காடு நன்று, ஆறுகள் இனியன, மரம் செடி கொடி, மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன. இதெல்லாம் இனியனதான். நீரில் வாழ்வனவும் நல்லவை, நீரில் வாழ்வனவும் நல்லவை. கடைசி அவர் வரிசராம் பாருங்க, மனிதர் மிகவும் இனியவர். யாரு? நம்ம பாட்டன் பாரதி எப்படி ஏமாந்திருக்கான் பாரு. இது எல்லாம் சரிதான், மனிதர் மிகவும் இனியவர். இத பூராத்தையும் அழிச்சவன் யாரு? இந்த இனியவன் தான். இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியா வந்த சமூக விலங்கு இவன் தான். உலகில் எந்த உயிரினத்தாலும் காடுகளுக்கோ மலைகளுக்கோ ஆறுகளுக்கோ அருவிகளுக்கோ எதுக்குமே அழிவில்லை. இந்த மனுஷப்பய வந்தா கதை முடிஞ்சது. அதான் கிளாடு புரிங்க சொல்லலாம், ஆதியில் நாம் காடுகளில் பசிக்கு வேட்டையாடினோம், கிழங்குகளை உண்டோம், கனிகளை திண்டோம், அருவி ஆறுகளில் நீரெள்ளி குடித்தோம், அப்போது நம் பூமி தாய் கன்னிகளியாமல் கற்போடு இருந்தால். பிறகு இவர்கள் வந்தார்கள், பசிக்கு வேட்டையாடாமல் பண வேட்டையாடினார்கள். நம் தாய் 18 வயசிலே பாட்டியாகிவிட்டால், கற்பிழந்து விட்டால், இப்போது மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கிறாள். காப்பாற்ற ஓடி வாருங்கள் பிள்ளைகளேங்கிறான். யாரு? EF சிம்மாசன் இருக்கான். அப்ப இத அதே பிரான்ஸ் மண்ணில் ஆய்வறிஞர் கிளாடு புரிங்கவும் இதான், இந்த கருத்தை தான் வலியுறுத்துறார். அவன் என்ன சொல்றான், உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை யார் கொடுத்தது? இந்த இயற்கைனா என்ன? எது மனிதனால் உருவாக்கப்படவில்லையோ அது எல்லாமே இயற்கை தான். மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்றிற்கும் அடிப்படை இயற்கை தான். இப்போ இது எது? இந்த எண் திரை, இது மனிதனால் உருவாக்கப்பட்டது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த ஒளி வாங்கி மனிதனால் உருவாக்கப்பட்டது, இந்த ஒளி பெருக்கி மனிதனால் உருவாக்கப்பட்டது, இந்த மேடை இது மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான். ஆனால் இதுக்கான மூலம் யார் தந்தது? இவதான், பூமி தாய் தான், இயற்கை தான். விண் உயர கட்டடம், சந்திரமண்டலத்தை தொடர விண்கலம் பறக்குது மேல, கடல்ல மிதக்கிற கப்பல், சாலையில போகிற வேகமா போற வாகனங்கள், எல்லாவற்றத்திற்கும் மூலம் தந்தவள் பூமிதான். கழுத்துல போடுற வைரம் தங்கம் எல்லாம் அவதான். எல்லாவற்றையும் தந்த உன் தாய்க்கு நீ என்ன தந்தாய்ங்கிறத கேள்வி. பூமி என்பது பூமி அல்ல, நம் தாய். ஒரு தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும். உனக்கு காச நோய் இருந்து இருமணினா அம்மாவுக்கு இருக்கான்னு கேட்பான். மஞ்சக்கான் மாலைக்கண் இருந்தா உன் பரம்பரைக்கு உன் தாய்க்கு இருக்கான்னு கேட்பான்.
ஏன்னா தாயின் மார்ல நீ குடிக்கிற பால்ல இருந்துதான் உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே வருது. அப்ப தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும். அப்ப பூமி தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும். அவளுக்கு ஒரு நோயும் இல்ல, அவளுக்கு எல்லா நோயையும் தந்தது அவன் பிள்ளைகள் தான். இதான் இங்க இருக்கிற சிக்கல். அவன் என்ன சொல்றான், உங்கள் பிள்ளைகளுக்கு இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுங்கள், அது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துருங்கிறான். இயற்கையின் விதியை பாரு. வெப்ப காலத்துல உனக்கு இந்தந்த பழத்தை சாப்பிடணும்ட்டு கொடுக்கும். சப்போட்டா கொடுக்கும், உனக்கு இளநீர் நொங்கு கொடுக்கும், பதநீர் கொடுக்கும், நாவற்பழம் கொடுக்கும், உனக்கு பலா கொடுக்கும், மா கொடுக்கும். எந்தெந்த பருவத்திற்கு எதை எதை சாப்பிடணும்னு இயற்கை உனக்கு கொடையாக கொடுக்குது. காலையில என் பிள்ளைக்கு இது உணவு, மாலையில இது உணவு, மதியம் இது உணவு என்று தாய் எப்படி தன் பிள்ளைக்கு கொடுப்பாலோ அப்படி நம் இயற்கை தாய் பூமி அன்னை நமக்கு தர்றா. ஆனால் அதுல மாசானுவ புக்காக்கோ ஜப்பானிய வேளாண் விஞ்ஞானி என்ன சொல்றாரு, அந்தந்த பருவத்தில் கிடைப்பதை, இப்ப மாம்பழம்னா 2 மாசம் தான் கிடைக்கும், அந்த பருவத்தில் அதை உண்டு விட்டு விட்டுறணும். 2 மாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒன்றை எல்லா காலங்களிலும் கிடைக்க வேண்டும் என்று நீ முயற்சி செய்கிற போது இயற்கையை மீறுகிறாய், இயற்கைக்கு எதிராக இயங்குகிறாய். அந்த இடத்தில் அதை பதப்படுத்த ரசாயனம் வேதிக்கு போகிறாய். அதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. இப்ப இதுக்கு என்ன மாற்று? நீ சொல்ற மீத்தேன் எடுக்காம என்ன சிமான் செய்யறது, நீ இந்த நிலக்கரியில மின்சாரம் எடுக்காம என்ன செய்யறது அப்படிங்கிற. இப்ப நீ கவனி, இது தீர்ந்து விடுகிற வளம். எது? மீத்தேன். நிலக்கரி தீர்ந்து விடுகிற வளம். 66 ஏக்கரை இதுவரை எடுத்திருக்கான் நெய்வேலியில. இன்னும் 26 ஏக்கரை எடுத்து நிறுத்தி வச்சிருக்கான். ஏன்? நம்ம இருக்கிறதுனால. பூமி தாயை அப்படி ஈரக்கொலை, இதயம், நுரையீரல் எல்லாத்தையும் அறுத்து அறுத்து போய்கிட்டே இருக்கான். அவன் மன்னார்குடி வர போறதா அவன் திட்டம். ஆனா நீ நெய்வேலியை தாண்டக்கூடாதுங்கிறது நம்மளுடைய திட்டம். இப்ப நீ வந்தா என்ன சிவாசிமான் இழுத்து போட்டு வெளியேறு, வெளியேறா. போரின் பேரழிவிற்கு பிறகு கூட மக்களை மீள்குடியேற்றம் செஞ்சிட முடியும். ஆனால் நிலக்கரியும் மீத்தேனும் ஈத்தேனும் எடுத்த இடத்தில், அணுலை வடித்த இடத்தில் என் மக்களை மறுகுடியும் அமர்த்த முடியாது. அப்ப நான் தாய் நிலத்தை இழக்கிறேன். அப்ப என்ன செய்யணும்? நீ வெளியேறு. இப்ப மரபுசார் மின்சாரம் இருக்கு, என்ன இருக்கு? இயற்கையில தயாரிக்க முடியும். என்ன? 66 ஏக்கர்லையும் போடா சூரிய மின் தகட, 66 ஏக்கர்லையும் போடுற. இடையில தூக்குடா காற்றாலை மின்சாரத்துக்கு, காற்றாடிய போடுற. எவ்வளவு மின்சாரம் தயாரிக்கலாம் நீ எண்ணி பார்த்துக்கட. ஏன் அதை செய்ய முடியாது? ஏன் செய்ய முடியாது? மக்கிய இலைதலை கழிவு, ஆடு மாட்டு கழிவு, மனித கழிவில் இருந்து எவ்வளவு வேணாலும் மீத்தேன் பயாகாசி எரிகாற்றை எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற போது, இயற்கையாக எரிகாற்றை எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற போது, எதற்காக என் பூமி தாயின் ஈரக்கொலையா இருக்கிற 1000 1500 அடிக்கு கீழே போய் அவன் நுரையீரல், இதயத்தை, சிறுநீரகத்தை ஏன் இருக்கிறாய்? ஏன்? திருப்பி எடுத்து வெளியில போட்டினா அந்த இடத்தை எப்படி வளப்படுத்த முடியும்? மறுபடி வருமா? அந்த மீத்தேன் நிலக்கரி எப்படி வந்தது? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமிக்குள் புதைந்து சிதைந்து அழிந்து காற்று அழுத்தம் வெப்பத்தாலும் மக்கி அப்படியே கரியாகி போன மரங்கள் இவைதான். செடி கொடிகள் கரியாகுது. அப்படின்னா பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான்? அந்த நிலத்தில் என் இனத்தான், என் முன்னவன் வாழ்ந்திருக்கான். அதுக்கு சான்று கீழடியில தோண்டும் போது நீ அறியுற. அப்ப அது என்ன ஆயிருது? மக்கி மண்ணோடு மண்ணா போய் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாயிருது. அந்த கரிக்கு இடையில கொஞ்சம் காற்று படியுது. அந்த காற்று எரிகாற்று, மீத்தேன், ஈத்தேன். அதை எடுக்கணும். உறிஞ்சி அந்த காற்றை வெளியில எடுக்கிறதுக்கு குழாயை போட்டு முதல்ல அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற தண்ணியை புறம் எடுத்து வெளியில ஊத்தணும். ஊத்திட்டு இந்த காற்றை உறிஞ்சணும். தண்ணியை புறம் எடுத்து வெளியில ஊத்த 1000 அடிக்கு கீழே போய் உறிஞ்சிக்கிட்டே வந்தா அது கடல் மட்டத்திற்கு போயிருது அந்த குழாய். அப்ப இந்த தண்ணீரை எடுத்து ஊத்த கடல் நீர் உள்ள வந்து கடல் நீரை உறிஞ்சி நிலத்துல ஊத்துவேன்.
கடல் நீரை உறிஞ்சி நிலத்துல ஊத்துனா நிலம் விளைநிலம் இல்லாம உப்பளமா மாறும். இந்த பேராபத்தை உணர்ந்ததாலதான் அதை எடுக்காத நிறுத்துன்றோம். அப்ப என்ன செய்யறது? வா, என்னுடைய ஆடு மாட்டு கழிவு, மக்கிய இலைதலை கழிவு, மனித கழிவுல இருந்து நீ எவ்வளவு வேணாலும் ஈத்தனை எடுத்துக்க முடியும், பயோகேஸ் எடுத்துக்க முடியும். இங்க வந்து அந்த முறைக்கு வா. விளங்குதா? இதைத்தான் நம்ம செய்ய சொல்றோம். இது இயற்கையை, பூமியை தன் தாய் போல நேசிக்கிற பிள்ளைகளின் கனவு. இது வேலை திட்டம், இது செயல் திட்டம். இது இந்த மண்ணை ஒரு மண் என்றும் அதை வித்தால் நிறைய காசு சம்பாதிக்கலாம் நினைக்கிறவனுக்கு இது தோணாது. இப்ப நமக்கு இது எப்படி பார்க்கிறோம்? மரம், மரம், மழை, மழை, மரம் என் மூச்சு காற்று, என் உயிர், என் உயிர். மரம் பறவை, குருவிகள், வீடு, பறவைகளுக்கான உணவு, மரம், மரம் நிழல், நிழல். இப்படி இருக்குது. இவர்கள் இன்றைய ஆட்சியாளர், மரம், மரம், காசு, காசு, பணம், பணம், துட்டு, வெட்டு. நம்ம பார்வையில இப்படி, அவன் பார்வையில அப்படி. இப்போ நான் என்னுடைய பேச்சுல எதிரா வளர்ச்சிங்கிற காணொளி இருக்கு, போட்டு காட்ட சொல்லியிருக்கலாம். அது தவறு விட்டு இருந்தாலும் வலைவெளியில் இருக்கு. எது வளர்ச்சிங்கிற? நான் வயிறு நிறைய பசியோடு இருக்கும்போது நீ விண்வெளிக்கு விண்கலம் ஏவுறத வளர்ச்சிங்கிற. 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டி, ஏர்போர்ட்டி உழுகிறத விட்டுட்டு ஏர்போர்ட் கட்டி பறக்கிறத வளர்ச்சிங்கிற. உனக்கு வளர்ச்சினா என்னன்னு தெரியுமா? வயிற்றுல நான் பசியோடு இருக்க, அதை பத்தி கவலைப்படாம அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு காணொளி, ஒரு தங்கை, ஒரு 8 வயசு இருக்கும். அவ ஒரு திருமண நிகழ்வு, ஏதோ ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுல சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய வட்டையில எச்சி தட்டை போடுறாங்க. அந்த தட்டுல இருக்கிற மிச்ச மீதி இந்த உணவை எடுத்து எடுத்து தின்னுகிட்டு இருக்கு, முட்டிக்கால் போட்டு. அது வல்ல கொடுமை, அது வல்ல கொடுமை. அதுல பல கால்கள் இப்படி இப்படியுமா அந்த குழந்தை இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, இந்த தட்டு இருந்து எடுத்து சாப்பிடுறத, இந்த மிச்சத்தை, இந்த எச்சியை சாப்பிட்றதை பார்த்து கொண்டே பல கால்கள் போய்கொண்டிருக்குது. அவன் முன்னாடி இப்படி நின்று இப்படி பயந்து பயந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பல எச்சி தட்டுகள் அவ முன்னாடியே வந்து விழுகுது. அதுல ஒரு மனிதன், ஒரு மானுடன் கூட, பாப்பா அதை செய்யாத, வா கையை கழுவிட்டு வா, எங்களோட வந்து சாப்பிடுன்னு ஒருத்தன் கூப்பிடலடா. இந்த மனித பதர்களுக்கு இடையில நீ வாழ்ந்து கொண்டிருக்காங்கிறத கவனத்தில் வச்சுக்கடா. புரியுதா உனக்கு? எப்படிப்பட்ட சமூகத்தில் நீ இருக்கான்னு பாத்துக்க. ரொம்ப அதான் கவிப்பேரரசு வைரம் சொன்ன மாதிரி, மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். சீமான் வந்தா என்ன செய்வான்? நீ வெட்டிடுவாப்ப மரத்தை. மனிதனை வெட்டி கொலை செய்வது மாதிரி 6 மாசம் உள்ளதுக்கு போட்டுருவேன். நான் சட்டம் போடுவேன்னு என் வரைவுல 16ல சொன்ன போது சிரிச்சா, அதே சட்டத்தை சீனா கொண்டு வந்து பல்ல இழிச்சா. நான் மரத்தை கட்டி பிடிக்கும் போது சிரிச்சா, எல்லா வெளிநாட்டுக்காரனும் கட்டி பிடிச்ச போது ஏன் ரசிச்ச? டேய் டேய், அதாவது சொல்லிட போறேன். உனக்கு எது சொன்னாலும் வெள்ளைக்காரன் சொல்லணும், வேற ஒருத்தன் சொல்லணும். அதுக்காக நான் தீக்குளிச்சாடா வெந்து வர முடியும்? இந்த நோய் இருக்குன்னு எங்க அப்பா வந்து நம்மாழ்வார், மகனே இது ரொம்ப பெரிய நோயா இருக்கு, அந்த ஆரவையில் வந்து பெர்னாடி கிளார்க் சொன்னார், அவர் சொன்னார், மாசானுகோ புக்காக்கோ சொன்னார், மக்காக்கோ சொன்னார். ஓ அப்படி இருக்குமோ அப்படின்னு இல்ல. இப்போ அரியனஸ்ங்கிற ஒரு வேதியியல் அறிஞர் இதை சொன்னார். அரியனஸ் ஒரு வேதியியல் அறிஞர், நோபல் பரிசு பெற்றிருக்காப்ல. அப்ப தெரியாதான் இருக்கணும். சீமா, அவன் சீமான், நம்ம சீமான் தானே. நான் இதை மதுரையில் இருக்க ஆயர்கிட்ட போய் சொன்னேன், நான் இவ்வளவு பேசுறேன், சொன்ன மக்கள் என்னை கவனிக்க மாட்டாங்களேன்னு. அப்படிதான் இருக்கும். உலகம் பூரா இயேசு இறைமகன், சொந்த ஊர்ல தச்சர் மகன் தான், சொந்த ஊர்ல ஆசாரி மகன் தான், அடுத்த ஊர்ல ஆண்டவன். அந்த மாதிரி நான் என்ன கத்துனாலும் இவனுக்கு புரியல. ஏன்னா உள்ளூர் மாடு வேலை போகாதுல. ஒருவேளை இதையே இதர் மே ஷாட் மே ஹே இந்துவா ஸ்வச்சத ட்ரீஸ் வேனா இந்த ட்ரீ வால்ஸ் இந்த வண்டர்ஃபுல் த ஹியூமன் நேச்சர் எதை பேசணும், என்னமா பேசுறான்? ஐயோ சீமான் வெரி இன்டெலிஜென்ட்.
இவங்கள போய் அப்ப என்னன்னு கேட்டுங்க, இதை வெள்ளைக்காரன் பேரை சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப கூட நம்ம சொல்றது இல்லப்ப, மதங்களை விடு, மரங்களை நடு, சீமான் அப்படின்னு போடாம ஸ்லோசர் ஸ்டாலின் அப்படின்னு போடு. ஏன்னா அவனுக்கு இது நோயாயிருச்சு. எதோ ஒண்ணு தஸ்தோவெஸ்கி சொன்னது போல, எங்க அப்பா நாங்க அமைதிப்படையில இப்படித்தான், ஏதாவது கப்சா போட்டு தம்பி ஏதாவது வெளிநாட்டுக்காரன் பேரை சொல்றான், எதுக்கு பண்ண அப்பதான் அவன் கேட்பான். ஏன்னா வெள்ளையா இருக்கேன் போய் சொல்ல மாட்டான். அட பாவி, அட பாவிகளா, இவங்களை எதை கொண்டு வச்சு சரி பண்றது? அப்பது மரம்ங்கிறத பசிக்குதா பாரு. மரம் இருந்தாதான் மழை இருக்கும், மழை இருந்தாதான் அறிவு இருக்கும், அறிவு இருந்தாதான் ஆறு இருக்கும், ஆறு இருந்தாதான் நீர் இருக்கும், நீர் இருந்தாதான் சோறு இருக்கும், சோறு இருந்தாதான் வயிறு இருக்கும், உயிர் இருக்கும். அதனால இரு, அதனால இரு கொஞ்சம் இரு. அது ஐயா கோவை சதாசிவம் எழுதுனதுல இந்த புதிய நகரங்களில் புத்துயிர் இல்ல, ஒரு உயிர்ப்பு இல்லைன்ற. அது காரணம், தகவல் தொடர்புக்கு எழுப்பிய கோபுரங்களின் எண்ணிக்கை கூட மரங்களின் எண்ணிக்கை இல்லைங்கிறது. அங்க எப்படா மனிதனுக்கு நல்ல காற்று, பாதுகாப்பான சூழல் எப்படி இருக்கும், நல்ல குடிநீர் எப்படி கிடைக்கும்னு கேட்கிறாரு. இதுக்கு பதில் இருக்கா நம்மகிட்ட? இருக்கா? ஐயா நக்கீரன் அவர்கள் மலைக்காடுகளின் மனித குலத்திற்கு மலைக்காடுகளின் மடல் ஒரு மனு அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல என் உடல் பற்றி எரிகிறது, இது தீக்குளிப்பல்ல, எரியூட்டல். அது நான் தீக்குளிக்கல, தற்கொலைக்காக தீக்குளிக்கல, எரியூட்டல்ங்கிறது. பற்றி எரிகிற அந்த நெருப்புல ரத்த நாளங்களான அந்த ஓடைகள் கொப்பளிக்கிறது, அப்படியே வெப்பத்துல கொப்பளிக்கிறது. ஏரிகள் வெப்பத்தில் ஏரிகள் கொதித்து நீராவியாகிறது, ஏரிகள் கொதித்து நீராவியாகிறது. அப்ப அந்த இயற்கை தாவரங்கள் எல்லாம் கருகி, இயற்கை தாவரங்கள் இதர பிறகு இதுல மற்ற தாவரங்கள் எல்லாம் கருகி சாகிறது. அதிலே ஊர்வன, பரப்பன, நீந்துவன, கொறிப்பன, எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் எரிந்து சாம்பலாகிறது. அதுல மரம் சொல்லுது, உங்கள் நுரையீரலுக்கு உயிர்காற்றை, மூச்சுக்காற்றை, உயிர்காற்றை நிரப்பிய நீங்கள் இன்று கரிக்காற்றை நிரப்புவதை நினைத்து நான் வருந்துறேன். ஏன்னா நுரையீரலுக்கு அந்த உயிர்காற்றை, மூச்சுக்காற்றை தருவது மரம்தான். அதனால அந்த மரம் வருந்துதுங்கிறது. கடைசியா என்னை மனிதர்களின் நுரையீரல் என்கிறீர்கள். அந்த நுரையீரலுக்குள் எரியும் தீப்பந்தத்தை செருகியது யாருங்கிற கேள்வி எழுப்புறேன். நான் நுரையீரல் தான் உங்களுக்கு, ஆனா அதுக்குள்ள தீப்பந்தத்தை செருகியது யார்? நான் செய்த தவறு என்ன? உங்களுக்கு மூச்சுக்காற்று, உயிர்காற்று தந்ததா? உண்ணுவதற்கு சத்துள்ள உணவை தந்ததா? அருந்துவதற்கு நல்ல நீரை தந்ததா? நான் செய்த தவறுதான் என்ன? எதனால் என்னை அழிக்கிறீர்கள்? எதனால் என்னை எரிக்கிறீர்கள்? இந்த கரி காற்றை உறிஞ்சிக் கொண்டு நல்ல காற்றை உங்களுக்கு தந்து இந்த உயிர் உலகம் வாழ்வதற்கு உதவியதற்கா? எதனால் என்னை அழிக்கிறீர்கள்? எதனால் என்னை எரிக்கிறீர்கள்? நான் செய்த தவறு என்ன? ஏன் உங்களுக்கு பல்லுயிர் ஓம்புதல் தெரியவில்லை? நாம யாரு? பல்லுயிர் ஓம்ப கற்றுக் கொடுத்த, போதிச்ச உலக பெருமகான். உலகத்திலே ஒருத்தன் தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகள் என்று பாடியவன் உலகத்திலே நம்முடைய மறைவன் தான். அவனுடைய பிள்ளைகளுக்கு கேள்வி எழுப்புறார். ஏன்? யார் எழுப்புறது? மரம்தான். மரம் நம்மோடு கேக்குது, நம்மகிட்ட கேக்குது. உங்களுக்கு ஏண்டா பல்லுயிர் ஓம்ப தெரியவில்லை? அன்பு, பாசம், காதல் எல்லாம் மனிதர்களுக்கு மட்டும் தானாடா? மற்ற உயிர்களிடத்தில் அதை உங்களுக்கு பரிமாற தெரியாதா? பூச்சி, வண்டு, பறவை, விலங்குகளோடெல்லாம் உங்களுக்கு அன்பை கடத்த தெரியாதா? பரிமாற தெரியாதா? பரிமாற தெரியாதா? புல், பூண்டு, செடி, கொடி, மரங்களோடு உங்களுக்கு பாசத்தை பகிர தெரியாதா? அருவி, ஆறு, ஏரி, குளம், மலை இவற்றையெல்லாம் உங்களுக்கு நேசிக்க தெரியாதா? பாதுகாக்க தெரியாதா? தெரியாதா? தெரியுமா? தெரியாதா?
யாரு கேட்கிறா? மரம் நம்மை பார்த்து கேக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதாடா?